கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி குழுமத்தின் சார்பாக வெற்றிப்படிகள் வழிகாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஜி.கே. கல்விக் குழுமத்தின் தலைவர் குமாரராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கலியமூர்த்தி IPS பங்கேற்று மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தன்னம்பிக்கை மிக்க உரை நிகழ்த்தினார். பள்ளியில் மேலாண் இயக்குநர் ஜி.கே. அருண் மற்றும் மருத்துவர் ஜி.கே. அகிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளியின் புரவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் பேசியபோது முக்கியமாக மாணவர்கள் எவ்வாறு கல்வியை முன்னெடுக்க வேண்டும் என்பதை கூறும் விதமாகவும் தனது வாழ்வில் நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார். மாணவர்கள் கல்வி கற்றால் மட்டுமே வாழ்வில் சிறந்து விளங்க முடியும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும், அப்படி படிப்பு சம்பந்தமாக கொடுத்தாலும் அதனை கண்காணிக்க வேண்டும் எனவும், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த புனிதம் தாய் மட்டுமே, நமக்காக அத்தனை துன்பங்களையும் மறைத்துக் கொண்டு வாழும் தெய்வம் என கூறியதால் மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள் அனைவரும் கண்கலங்கிய காட்சிகள் அனைவரையும் நெகிழ செய்தது. இதுதான் உங்க அப்பா, இதுதான் உங்க அம்மா, இதுதான் உங்க டீச்சர். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத எத்தனையோ பழக்க வழக்கங்களை ஒரு ஆசிரியரோ சொன்ன அடுத்த நொடி ஒரு பிள்ளை மாற்றிக்கொள்கிறது. தவறு செய்தவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு அறியாமல் அந்த தவறிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா? இந்த அடிப்படை அறிவை கூட இந்த கல்வி தரவில்லை என்றால் உனக்கு எதுக்கு செல்போன்? தற்கொலை என்பது வாழ்க்கைக்கு முடிவல்ல. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். உலகத்திலேயே மதிப்பெண்கள் குறைஞ்சு போனதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் இல்லை. அது முதல்ல தெரியும். கடற்கரைக்கு பிள்ளைய கடலுக்கு தண்ணியில் அழைச்சிட்டு போனா பெரிய பிள்ளையா இருந்தா கூட அலை வரும்போது கையை டப்புன்னு பிடிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த செல்போனை உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க.